வணக்கம் நேயர்களே. நேற்று மூக்கில் வர்ற பாதிப்புகளை பற்றி நேற்று நான் பேசினேன். இன்றைக்கி அது வராமல் தடுக்கிறதுக்குரிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க டாக்டர். நேற்று நிறைய பாதிப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ குறிப்பாக குழந்தைகளுக்கு வர பாதிப்புகளுக்கு நம்ம என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கணும்? மூக்கில் குழந்தைகளுக்கு மெயினாக வர பாதிப்பு பார்த்திங்கன்னா ப்ளீடிங். இந்த மூக்கு எலும்புலேருந்து முன்பகுதியிலேருந்து வர ரத்தம் அடிக்கடி சில பேருக்கு வரும். எஸ்பெஷலி இந்த மாதிரி சம்மர் சீசனில், ட்ரை சீசனில் வர சான்சஸ் உண்டு. அந்த டைமில் அவங்க அடிக்கடி நோஸை க்ளீன் பண்ணாமல் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லணும். ஹேண்ட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நெயில்ஸ் இருக்கக்கூடாது, நகம் இருக்கக்கூடாது. சில சமயம் வந்தால் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ண அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயப்படக்கூடாது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதையும் சொல்லித்தரணும். அது நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மூக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு முன்னாடி குனிஞ்சிட்டு 10 minutes கண்டினியூஸ் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது தன்னாலே சரியாகிடும். அப்படியும் அந்த பட்சத்துலையும் அது சரியாகாத பட்சத்தில் நம்ம வந்து வி கேன் கோ ஃபார் காட்ரைசேஷன் சொல்லுவோம். கெமிக்கல் காட்ரைசேஷன் இல்லை எலக்ட்ரிக் காட்ரைசேஷன், எண்டோஸ்கோபிக் காட்ரைசேஷன் சொல்லுவோம். அது மாதிரி பண்ணலாம். அது வந்து லேட் நார்மலாக சரி பண்ண முடியாத டைமில் நம்ம அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம அலர்ஜி அகெயின் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் போத் இன் சில்ட்ரன் அடல்ட்ஸ். அது வந்து அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் பெஸ்ட் இஸ் அவாய்ட் எக்ஸ்போஷர் டு த அலர்ஜன்ஸ், பொட்டன்ஷியல் அலர்ஜன். குழந்தைங்களுக்கு காட்டில் வர அலர்ஜன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட், சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி கூட இருக்கலாம். ஸோ எது ஓவாமை தருதோ அதுலேருந்து விலகி இருக்கணும். எஸ்பெஷலி பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்லேருந்து அவாய்ட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க முன்னாடி ஸ்மோக் பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து கண்டிப்பாக அது வந்து நோஸ் சைனஸஸ் அஃபெக்ட் பண்ணும். அந்த மேஜர் இன்னொரு ப்ராப்ளம் அடினாய்டு சதை வளர்ச்சி இருக்கப்போ, நோஸ்க்கு பின்னாடி அடினாய்டு சதை வளர்ச்சி இருக்கப்போ அவங்களுக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வர சான்சஸ் உண்டு. நாட் ஒன்லி மவுத் ப்ரீதிங், ஸ்னோரிங் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்போ அவங்க தகுந்த சிகிச்சை எடுத்துக்கணும். ஒரு நல்ல ஒரு ENT டாக்டர் பார்த்து தகுந்த சிகிச்சை எடுத்துக்கணும். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டப்படும். அப்போ அதுக்கேற்ற ப்ரிவென்ஷன்ஸ் என்ன டாக்டர்? அது மேலே சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ரைட் ஃப்ரம் த நோஸ் டு த லங்ஸ். ஸோ ஆஸ்மா ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு பீடியாட்ரிஷியனோட ஹெல்ப் அவங்க எடுத்துக்கணும். அந்த டைமில் அவங்க கூடவே இந்த அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கா, நோஸில் ப்ராப்ளம் இருக்கா, சைனஸில் ப்ராப்ளம் இருக்காங்கிறது கண்டிப்பாக அவங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே. கம்மிங் டு எல்டர் பீப்புள், ஸோ அவங்களுக்கு வர பாதிப்புகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ரிவென்ஷன் எடுக்கணும்? அலர்ஜி நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் அலர்ஜி நம்ம கண்ட்ரியில் உள்ள அலர்ஜன்ஸ்க்கு எண்ணிக்கையே இல்லை. நிறைய எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் பொல்யூஷன் டு டிராஃபிக், வெஹிக்கிள் எமிஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், ஹவுஸ் டஸ்ட் மைட், வீட்டுக்குள்ளே வெளியில் குப்பைகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டையும் நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இது பண்ணாலே பாதி கண்ட்ரோல் ஆகிடும் அலர்ஜிஸ். இதுக்கப்புறமும் சில பேருக்கு அலர்ஜிக் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கப்ப அவங்க மருந்து மாத்திரைகள் டாக்டரோட ஆலோசனைப்படி அதை எடுத்துக்கலாம். சில சமயம் அந்த அலர்ஜி கொஞ்சம் அதிகமாக போய் அதனால் சைனஸில் நீர்க்கட்டிகள் வர சான்சஸ் உண்டு, சத வளர்ச்சி வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக அவங்க டாக்டரை பார்த்து கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணுவோம். அது மாதிரி பாதிப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு. சைனடைசிஸ் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர், ப்ரிவென்ஷன்ஸ்? சைனசைட்டிஸ்ல நிறைய விதங்கள் இருக்குது. ஒன்று ஒரு 4 வாரத்தில் இருந்துட்டு போகிற அக்யூட் சைனசைட்டிஸாக இருக்கலாம், 3 மாதத்துக்கு மேலே இருக்க க்ரானிக் சைனசைட்டிஸாக இருக்கலாம். ஸோ இந்த அக்யூட் சைனசைட்டிஸ்லாம் ஆன்டிபயோட்டிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயும் நம்ம குணப்படுத்த முடியும். சில பேருக்கு அடிக்கடி அந்த அக்யூட் சைனசைட்டிஸ், அதாவது 4 வாரத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு வாட்டி வரும். அது மாதிரி ரெக்கரண்ட்டாக வரலாம். அவங்களும் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கணும். அது ரெக்கரண்ட்டாக வரப்போ இது ஸ்ட்ரக்சரலாக எதுவும் ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது பெட்டர். அதே மாதிரி க்ரானிக்காக சில பேருக்கு மோர் தென் 3 months 3 மாதத்துக்கு மேலேயும் இது மாதிரி சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் ஒரு சிடி ஸ்கேன்
அண்ட் ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். அதில் வந்து வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். ஸோ கம்மிங் டு ட்ரீட்மெண்ட் ஃபேக்ட், ட்ரீட்மெண்ட்றது வந்து இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து காமன் கோல்டு, இந்த அலர்ஜி ப்ராப்ளம், இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் குழந்தைகளுக்கு என்னென்ன? அலர்ஜி ப்ராப்ளத்துக்கு மெயினாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர் இது பெஸ்ட் திங். இதுக்கப்புறமும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா ரொம்ப தும்முவாங்க, ரொம்ப ஒரு நமைச்சல் இருக்கும், இல்லை சில சமயம் கண்லேயும் அந்த அலர்ஜி வரலாம், தண்ணி மூக்கிலேருந்து தண்ணி அப்படியே தரையை கொட்டும். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நிறையா இருக்குது. சில சேஃப் ஸ்ப்ரேஸ் இருக்குது, நேசல் ஸ்ப்ரேஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஸ்ப்ரேஸ் இருக்குது. அதை டாக்டரோட ஆலோசனைப்படி அதை அவங்க எடுத்துக்கணும். ஓவர் த கவுண்டரை எடுத்துக்கக்கூடாது. சில பேர் அந்த டீகன்ஜஷன் ட்ராப்ஸை வந்து அவங்களா போய் மருந்து வாங்கி அவங்களா யூஸ் பண்ணுவாங்க. அது உகந்த முறை கிடையாது. டாக்டரோட ஆலோசனைப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் கண்லேயும் ப்ராப்ளம் வரலான்னு சொல்லியிருக்கீங்களா டாக்டர், அது இச்சிங் சென்சேஷன் வருமா? ஆமாம், அது ஒரு இட்ஸ் அ காமன் இன்வால்மெண்ட் ஆஃப் ஆல் த ஐஸ், நோஸ் எல்லாம் சேர்ந்து இன்வால்வ் ஆகிறப்ப அந்த ஐஸ்லேயும் அந்த அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன் வரலாம், இச்சிங் வரலாம், ரெட்னஸ் வரலாம், எல்லாம் சேர்ந்து வரலாம். ஓகே டாக்டர். அண்ட் கம்மிங் டு எல்டர் பீப்புளுக்கு வர ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன? எல்டர் பீப்புளை நம்ம பார்க்குறது வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம சின்ன குழந்தை பேசுகிறப்ப நம்ம நோஸ், இந்த மூக்கோட நடு எலும்பு வளைஞ்சிருக்கலாம். அது நம்ம 18 வரைக்கும் நம்ம அந்த எதுவும் பண்ணுறதில்ல. அன்லெஸ் ரொம்ப சிவியராக இருந்தால் தான் நம்ம அட்ரெஸ் பண்ணுவோம். பெரியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் காமனாக இருக்கும். அந்த டைம் வந்து செப்டோபிளாஸ்டிங்கிற ஒரு ஆப்ரேஷன், அதில் வந்து அந்த மூக்கு எலும்பை வந்து நேர்படுத்துதல், அதை உள்ளுக்குள்ள வெளியில் எந்த விதமான இன்சிஷன் இல்லாமல், எந்த விதமான ஸ்கார் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி காமன் ப்ராப்ளம் வந்து அகைன் அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த சதை வளர்ச்சி, டர்பினேட் சொல்கிற சதை வளர்ச்சி ரொம்ப இருக்கவங்களுக்கு சதையை நம்ம கம்மி பண்ணலாம். இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, கோப்லேஷன் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதில் வந்து நம்ம சதையை கம்மி பண்ணிடலாம். அதனால் வர சிம்டம்ஸ், அலர்ஜிக் சிம்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக சான்சஸ் இருக்குது. டாக்டரோட ஆலோசனைப்படி நம்ம டாப்பிக்கல் ஸ்ப்ரேஸ் எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து அந்த ஏர்லி சதைக்கட்டிகள் சதை வளர்ச்சி கம்மியாயிடும். சில பேருக்கு இந்த சதை வளர்ச்சி பாலிப்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லா சைனஸஸும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அவங்க நல்ல ENT சர்ஜன் பார்த்து இதுக்குன்னு ஸ்பெஷல் சர்ஜரிஸ் இருக்குது. நம்ம ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரிமோ, எண்டோஸ்கோப் மூலமாக சைனஸ் உள்ள பிளாக்கேஜஸ் ரிலீவ் பண்ணிவிட்டு சைனஸோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுற அறுவை சிகிச்சை எல்லாம். அது நோஸ் வழியாக வெளியில் எந்த விதமான இன்சிஷன் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பண்ணுற சிகிச்சை. அதுக்கப்புறமும் அவங்க அதுக்கு தகுந்த அலர்ஜிக்கு தகுந்த ப்ரிகாஷன்ஸும் அண்ட் அலர்ஜிக்கு தகுந்த மெடிசன்ஸும் ஸ்ப்ரேஸ் எடுத்துகிட்டு அவங்க நல்லபடியாக அவங்க வாழ முடியும். ஓகே. ஸோ டாக்டர், மூக்கில் வர பாதிப்புகளில் மெடிசினலி என்னென்ன பிரச்சனைகள் வந்து க்யூர் பண்ணலாம்? மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா மூக்கில் அந்த ஏர்லி பாலிப்ஸ் இல்லை அலர்ஜி, ஜஸ்ட் அலர்ஜி இருக்கப்போ எதுக்குமே நம்ம ஆப்ரேஷனுக்காக போகிறதில்ல. நார்மல் மெடிகேஷன்ஸ், ஆன்டி அலர்ஜிக் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஸ்ப்ரேஸ் இல்லை டீகன்ஜஷன் சொல்கிற அந்த மூக்கை அந்த சதைகளை சுருங்க வைக்கிற மெடிகேஷன்ஸ் அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. நாட் மோர் தென் 3 days. அதை கண்டினியூஸ் யூஸ் பண்ணால் ஒன்ஸ் அது ஹேபிட் ஃபார்மிங்காக இருக்கும். இன்னும் வந்து நோஸ் அஃபெக்ட் பண்ணுற சான்சஸ் கூட இருக்குது. அதனால் இந்த டீகன்ஜஷன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப பார்த்து டாக்டரோட ஆலோசனைப்படி பண்ணிக்கணும். ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிட்றது ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. நான் சொன்ன அந்த ஸ்ப்ரேஸ் அதே மாதிரி நம்ம இரிகேஷன் பண்ணி நம்ம பாலிப்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இன்னொன்று மெயின் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் கன்சர்ன் சலைன் இரிகேஷன். நம்ம சால்ட் வாட்டர் இரிகேஷன் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக 4 cups ஆஃப் வாட்டர், 1 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா ஆர் குக்கிங் சோடா, 1 teaspoon ஆஃப் சால்ட்டு, நான் அயோடைஸ் சால்ட், அயோடின் இல்லாத சால்ட்டு, இதை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ யாருக்கு சைனசைட்டிஸ் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாக இருக்கோ அவங்க அதை இரிகேட் பண்ணிக்கலாம். அந்த பல்ப் சிரிஞ்சு இல்லை இந்த நேத்தி பாட் சொல்கிற நம்மளோட யோகிக் பாட்லாம் இருக்குல்லையே, அது வழியாக அவங்க நோஸ் இரிகேட் பண்ணிக்கலாம். அது இரிகேட் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே திக் செக்ரீஷன்ஸு, அந்த டர்ட், டஸ்ட்டு, அலர்ஜன்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுற ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. அதனால் அவங்களோட நோஸ் கிளியர் ஆகிறதுக்கும் சைனஸோட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சர்ஜிக்கலாக வந்து மூக்கில் வர பாதிப்புகள்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி சர்ஜரி, இப்போ இந்த நம்ம மூக்கில் எலும்பு வளைஞ்சிருக்கிறது ஒரு காமன் ப்ராப்ளம். நான் சொன்னேன் அது யூஸ்வலாக நான் முதலே சொன்னேன். அது குழந்தைங்களுக்கு
சில்ட்ரனுக்கு ஆஃப்டர் 18 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுவோம். ஏன்னா அந்த மூக்கு வளர்ச்சி இருக்கிறதுனால நம்ம முதலே ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களோட மூக்கோட ஷேப் ஆல்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பட் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் இருக்கப்போ நம்ம ஒரு மினிமலாக எது தேவையோ அந்த போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணி அவங்களோட ப்ரீதிங் கொடுக்குற நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு ஏர்வே கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு அடல்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எலும்பு ரொம்ப வளைஞ்சி அது கம்ப்ளீட்டாக நோஸ் பிளாக் பண்ணும். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். செப்டோபிளாஸ்டின்னு பேர். இதனோட மெயின் நோக்கமே எந்த இடத்துல வளைஞ்சி இருக்கோ அந்த இடத்துல அந்த வளைவை எடுத்து நேராக்கி நோஸ்குள்ளே போய் சர்ஜரி பண்ணுறது. இட் இஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். காலையில் வந்து நம்ம சாதாரணமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் அதனால் வர சிம்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இது தவிர நம்ம ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி அதுதான் இப்போ காமனாக யூஸ் பண்ணுற சர்ஜரி. எண்டோஸ்கோப் மூலமாக சைனஸோட பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணுறது, பாலிப்ஸ் ரிமூவ் பண்ணுறது. டெக்னாலஜி in the field of nose has improved a lot. So we have a lot of technical advances in endoscopic sinus surgery. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அவருக்கு நல்ல டாக்டர்ஸ் ஆலோசனை பண்ணி எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி பண்ணுற அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்க பயப்பட தேவையில்லை. அதுக்குரிய அட்வான்சஸ் நிறையவே இருக்குது. இது தவிர நான் சொன்ன மாதிரி அலர்ஜிக் ஃபங்கல் சைனசைட்டிஸ்ங்கிறது இன்னொரு காமன் ப்ராப்ளம். ஃபங்கஸ்னால வர சைனஸ் இன்ஃபெக்ஷன், அதுவும் நம்ம எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரினால கிளியர் பண்ணலாம். இது அடிக்கடி வர வாய்ப்புகள் இருக்குது, பண்ணதுக்கப்புறமும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த நம்ம ப்ரிகாஷன்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் டாக்டர்கிட்ட கரெக்டான டைம்ஸில் போய் ஃபாலோ பண்ணிக்கிறது, திருப்பி காமிக்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ், பாலிப்ஸ் அதுக்கு எப்போ ஆப்ரேட் பண்ணாலும் இதுக்கு அடிக்கடி திரும்பி வர சான்சஸ் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அண்ட் டாக்டரோட சூப்பர்விஷனும் கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன டாக்டர்? இது நல்ல கேள்வி. சைனஸ் நம்ம சிவியர் ஃபார்ம் ஆஃப் சைனஸ் டிசீஸ், சில சமயம் பாலிப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. இது சைனஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் கீழே இருக்குது. எப்படி காது நம்ம பிரெயினுக்கு கீழே இருக்கும், அதே மாதிரி இது வந்து கண்ணுக்கு கீழேயும், அது பிரெயினுக்கு கீழே, நடுப்புற வந்து பிரெயினுக்கு கீழேயும் இருக்குது. ஸோ அதுக்காக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை கரெக்டான டைமில் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையாக இருந்தால் அது உடனே பண்ணிக்கிறது நல்லது. சில விதமான ஃபங்கஸ் வந்து எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்களுக்கும் ஒரு இன்வேசிவ் ஃபங்கல் சைனசைட்டிஸ் சொல்லுவோம். இந்த ஃபங்கஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்கஸ். இது பிரெயின் வரைக்கும் போய் அது எக்ஸ்டென்சிவாக அதை இன்வால்வ் பண்ணி சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணுற ப்ராப்ளம். அதனால் பிரெயினில் வர காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டிகிரி. ஸோ வெனவர் எனி ப்ராப்ளம் வித் த சைனஸஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஷோ த ENT ஸ்பெஷலிஸ்ட். இவங்க இப்போ இருக்க மெயினாக 2 டெஸ்ட் தான் தேவை. ஒன்று டாக்டர் எண்டோஸ்கோபி பண்ணி என்ன ப்ராப்ளம் சொல்லிவிடுவார், இது மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை சர்ஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லுவார். இல்லை அடுத்த ஸ்டெப் வந்து எது எண்டோஸ்கோப்பினால பார்க்க முடியாதோ, சைனஸ்லாம் சைடில் இருக்க சைனஸ்லாம் பார்க்க முடியாதோ அதை சிடி ஸ்கேன் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணால் பின்னாடி வர காம்ப்ளிகேஷன், நான் சொன்ன ஆர்பிட்டல் ஐ ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை பிரெயின் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸோ வராமல் நம்ம முதலே தடுக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, நம்மளுக்கு ஸ்னோரிங் இருக்குது இல்லையா, ஸோ அது மூக்குனால வருமா? ஸ்னோரிங் வந்து அது ஒரு மல்டி லெவல் ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் மெயினாக ஒரு மூக்குனால கூட வரலாம். நான் சொன்ன இந்த மூக்கெலும்பு வளைவு, இல்லை இந்த டர்பினேட்டோட சதை வளர்ச்சி, இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த அடினாய்ட் சதை வளர்ச்சி, நோஸ்க்கு பின்னாடி அது அடினாய்ட் சதை வளர்ச்சி, இவங்களுக்குலாம் ஒரு ஸ்னோரிங் வந்து ஒரு அறிகுறியாக வெளியில் தெரியும். ஸோ கண்டிப்பாக ஸ்னோரிங் இருக்கவங்களுக்கு அது நோஸ் லெவல்லையும் இருக்கலாம், இல்லை உள்நாக்கு இல்லை பேலட் சொல்கிற அந்த லெவலில் இருக்கலாம், இல்லை டங் லெவலில் இருக்கலாம். பட் நோஸ் வந்து அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். ஸோ அதனால் கண்டிப்பாக நோஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்ஃபேக்ட் ஸ்னோரிங் சர்ஜரி பண்ணுறப்ப நோஸில் ப்ராப்ளம் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் பண்ணால் அது சக்ஸஸ் ரேட் நிறைய வர சான்சஸ் உண்டு. ஸோ அது that's what we call apnea. ஸோ அந்த மாதிரி அப்னியா வந்து இஃப் there is apnea then definitely needs treatment. அதுக்கு கண்டிப்பாக நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது.
ஒன்று வந்து பாசிட்டிவ் ஏர் ப்ரெஷர்னு சொல்கிற கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர் ப்ரெஷருங்கிற ஒரு நேசல் மாஸ்க் மூலமாக ஆக்சிஜன் உள்ள அனுப்பி அதனுடைய ஏர்வேயை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது. அதனுடைய ஏர்வே வந்து கொலாப்ஸ். ஸ்னோரிங் அண்ட் ஸ்லீப் அப்னியோட மெயின் ப்ராப்ளம் வந்து மசில் டோன் கம்மியாக இருந்தனால எல்லாமே கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் உள்ளே போகிற ஆக்சிஜன் கரெக்டாக போகாமல் அந்த டியூப் கொலாப்ஸ் ஆகிறதுனால வர வைப்ரேஷன்ஸ் தான் ஸ்னோரிங். அதனோட எக்ஸ்ட்ரீம் டிகிரி ஸ்லீப் அப்னியா. இது மாதிரி இருக்கப்போ அந்த CPAPங்கிறது ஒரு விதமான மெத்தட். அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம மல்டி லெவல் சர்ஜரி பண்ணலாம் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஸோ நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மூக்கில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அதுக்குண்டான காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு தான் பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொண்டையில் வரக்கூடிய பாதிப்புகள், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.